ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ஒரு குல்ஃபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குல்ஃபியில் நம்ம முள்ளங்கி சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இந்த முள்ளங்கி மலாய் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குல்ஃபி செய்கிறதுக்கு ஒரு முள்ளங்கி எடுத்துக்கலாம். இதோட தோல் எல்லாமே சீவிட்டு இதை நல்லா கழுவி சின்ன சைஸில் துருவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சைஸில் துருவி எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் அதிகமாக தண்ணி இருக்கும், அதை நம்ம இந்த மாதிரி டைட்டாக புழிஞ்சி தண்ணி எல்லாம் வெளில எடுத்துடலாம். தண்ணி எல்லாமே நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் நம்ம முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மலாய் குல்ஃபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காது. நம்ம சேர்த்துருக்க பால் பாதியாக வத்துற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இதில் இருக்கிற ஆடையெல்லாம் நம்ம உள்ளே எடுத்து விட்டுடலாம். இதுதான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நமக்கு நல்லா பால் வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம். அதோட தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எசன்ஸ்க்கு பதிலாக நம்ம ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கிறேன். முந்திரி, பாதாம், பிஸ்தாவை சின்ன சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணாலே போதும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். குல்ஃபி மோல்டுக்கு பதிலாக கூட நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன கிளாஸில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற்றிட்டு ப்ரீசரில் 3லேருந்து 4 மணி நேரம் வச்சாலே நமக்கு ஈஸியாக செட் ஆகிடும். அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் வெளில எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம குல்ஃபி வெளியில் எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மோல்டை அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். கடைசியாக இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், முள்ளங்கி மலாய் குல்ஃபி நமக்கு தயாராகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.